வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான டீ கடையிலலாம் செய்கிற மாதிரி பக்கோடா. நல்ல டேஸ்ட்டாக டீ கடை மாஸ்டரே நமக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறாரு. இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக நல்ல முருகலாக எண்ணெயை குடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு அவரை வச்சே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே முழுசாக போடக்கூடாதான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கலாம். பாருங்கள், முழுசாக இருக்க வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக உதிரியாக போடணும். அதுக்காக கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் தனித்தனியாக லேயராக இருக்குது இல்லைங்களா, அது தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ என்ன பண்ணுவோம், இதுலேயே கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா அந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு ஒரு டீஸ்பூனில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 1/4 கிலோ கடலை மாவு. இப்போ டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ லேசாக மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம லேசாக திரட்டி வச்சுக்கலாம். ரொம்ப கொல கொலன்னுலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப நமக்கு மாவு என்ன ஆகக்கூடாது, ரொம்ப கெட்டியாக, அதாவது மாவு களி மாதிரி ஆயிடக்கூடாது. வெங்காயத்தோடு சேர்ந்துட்டு ரொம்ப தளதளன்னு ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக வெங்காயம் நமக்கு தெரியணும். இப்படி இருந்தால் தான் பக்கோடா நல்லா வரும். பாருங்கள், சுத்தமாக இந்த மாதிரி எண்ணெயிலே பிரிஞ்சே போல பாருங்கள். மாவு எல்லாமே நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், மாவும் பிரிஞ்சு வராது. நல்ல வெங்காய பக்கோடாவில் வெங்காயத்தில் நல்ல கடலை மாவு நல்லா ஒட்டி பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா பக்கோடாவும் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் நான். நம்ம போட்ட கடலை மாவு, அரிசி மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எண்ணெயிலையும் பிரிஞ்சு போகாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு நம்ம சோடாலாம் எதுவுமே சேர்க்காமே நல்ல அருமையாக நல்ல டேஸ்டான பக்கோடா, டீ கடை பக்கோடா நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.